نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن الناس من يتخذ من دون الله أندادا يحبونهم كحب الله والذين آمنوا أشد حبا لله ولو يرى الذين ظلموا إذ يرون العذاب أن القوة لله جميعا وأن الله شديد العذاب صدق الله العظيم. அல்லாஹ் அல்லாதவைகள் என்றும் அல்லாஹ்விற்கு இணையானவைகளை யார் தேர்ந்தெடுத்தார்களோ அவர்களும் ஜனங்களிலிருந்து மனிதர்களிலிருந்து இருக்கிறார்கள். இவர்கள் அல்லாஹ்வை நேசிப்பதைப் போல அவைகளையும் நேசிப்பார்கள். ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வை கடுமையாக பிரியப்படக்கூடியவர்களாக நேசிப்பவர்களாக இருக்கிறார்கள். யார் அநியாயம் செய்து விட்டார்களோ, அதாவது அல்லாஹ்விற்கு இணையாக மற்றவைகளை தேர்ந்தெடுத்து அநியாயம் செய்து விட்டார்களோ, அவர்கள் வேதனையை பார்க்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய வேதனையை எப்போ பார்ப்பாங்களோ, அவர்கள் அந்த வேதனையை பார்க்கும் பொழுது அவர்கள் கண்டுகொள்வார்கள், அந்த நேரத்தில் எல்லா சக்தியும் அல்லாஹ்வுக்குத்தான் இருக்கிறது என்று அந்த நேரத்தில் விளங்கிக் கொள்வார்கள். ஆனால் அந்த நேரத்தில் விளங்கி கொண்டு அவர்களுக்கு எந்த பலனும் இருக்காது. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா வேதனையில் கடுமையானவனாக இருக்கிறான், வேதனை செய்வதில் கடுமையானவனாக இருக்கிறான். இந்த வசனத்தினுடைய தஃப்சீர் விரிவுரைகளை சென்ற வாரம் நாம் தெரிந்து கொண்டோம். இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியில் அல்லாஹ் சொல்வது, யார் இப்படி அநியாயம் செய்கிறார்களோ அவர்கள் அந்த வேதனையை பார்க்கும் பொழுது, மறுமையில அல்லாஹ்வுடைய வேதனையை பார்க்கும் பொழுது அந்த நேரத்தில் அவங்க விளங்கிக் கொள்வார்கள். அதை கண்கூடாக அந்த வேதனையை பார்க்கும் பொழுது விளங்குவார்கள், அல்லாஹ்வுக்கு தான் எல்லா சக்தியும் இருக்குது அப்படின்னு நினைச்சு விளங்கி அந்த நேரத்தில் ரொம்ப கடுமையாக கை செய்தப்படுவார், ரொம்ப கடுமையான கை செய்தப்படுவார்கள். நாம் உலகத்தில் தப்பு செஞ்சிட்டோமே, அல்லாஹ்வுக்கு இணையான மற்றவைகளை ஆக்கிவிட்டோமே என்று கை செய்தப்படுவார்கள். அந்த கை செய்தப்படுவது அவர்களுக்கு எந்த பலனையும் தராது. இன்னும் இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, இதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது, இந்த அநியாயக்காரர்கள், அதாவது யார் அல்லாஹ்வுக்கு இணைகளை ஏற்படுத்தி கொண்டார்களோ இந்த அநியாயக்காரர்கள், அவர்கள் எதை அல்லாஹ்வுக்கு இணையாக ஆக்கினார்களோ அவைகளும் தனக்கு பலன் தரும், அவைகளை வணங்குவதும் பிரயோஜனம் தரக்கூடியது என்று நினைத்தார்களோ அவைகள் மறுமை நாளில் எந்த பலனையும் தர முடியாத நிலையை பார்க்கும் பொழுது அப்ப நினைப்பாங்களாம், அல்லாஹ்வுக்கு தான் எல்லா சக்தியும் இருக்குது நினைப்பாங்க. அப்ப அதனால மற்றவைகள் யாரை இவர்கள் இணையாக நினைத்தார்களோ அல்லாஹ்வுக்கு இணையாக, அவைகளுக்கு எந்த சக்தியும் இல்லை, அவைகளால் பலன் தரவும் முடியாது, இடையூறு ஏற்படுத்தவும் முடியாது என்பதை அப்பொழுது விளங்கிக் கொள்வார்கள். அப்பொழுது அவர்கள் விளங்கிக் கொண்டு எந்த பலனும் இல்லை என்பதாக இதற்கு விளக்கம் சொல்கிறார். மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அப்படிப்பட்டவர்களை தண்டிப்பதில் கடுமையானவனாக இருக்கிறான் என்று இந்த வசனத்தை முடிக்கிறார். அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், இஸ்தபர்ர அல்லதீன துபிஉ மினல்லதீன தபஉ வரஅவுல் அஸாப் வதகத்தஅத் பிஹிமுல் அஸ்பாப். இப்ப இணை வைத்தார்களே, இந்த இணை வைத்தவர்களுக்கு அந்த இணை வைப்பினுடைய பாதிப்பு என்ன, அதனுடைய விளைவு என்ன, முடிவு என்ன, இதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகிறார். இஸ்தபர்ர அல்லதீன துபிஉ மினல்லதீன தபஉ, யார் பின்பற்றப்பட்டார்களோ அவர்கள் அந்த நேரத்தில் ஒதுங்கிக் கொள்வார்கள், அவர்கள் அந்த நேரத்தில் ஒதுங்கிக் கொள்வார்கள். எப்ப மறுமையில அல்லாஹ் தஆலாவுடைய புறத்திலிருந்து இவர்களுக்கு எதிராக தீர்ப்பு வந்த உடனே, தண்டனை உறுதியான உடனே, இப்ப என்ன செய்வாங்க, யாரை இவர்கள் இணையாக அல்லாஹ்வுக்கு இணையாக ஆக்கினார்களோ, யாரை இவர்கள் பின்பற்றினார்களோ அப்படி பின்பற்றப்பட்டவர்கள்
அவர்கள் ஒதுங்கிக் கொள்வார்கள். யாரை விட்டும்? யார் பின்பற்றினார்களோ அவர்களை விட்டும் ஒதுங்கிக் கொள்வார்கள். அந்த நேரத்தில் ஒதுங்கிக் கொள்வார்கள். மேலும் அவர்கள் வரஅவுல் அஸாப், அவர்கள் வேதனைகளை பார்ப்பார்கள். வதகத்தஅத் பிஹிமுல் அஸ்பாப், அந்த நேரத்தில் அவர்களுக்கு மத்தியில் இருந்த தொடர்புகள் எல்லாம் அறுபட்டு போய்விடும். யாரை இவர்கள் வணங்கினார்களோ, யாரை இவர்கள் அல்லாஹ்வுக்கு இணையாக ஆக்கினார்களோ, இன்னும் யாரால் நமக்கு பலன் தர முடியும் என்று நம்பினார்களோ அவர்களுக்கும் இந்த பின்பற்றியவர்களுக்கும் இடையில் உள்ள தொடர்புகள் எல்லாம் அறுந்து போய்விடும். அந்த நேரத்தில் இவங்க அவர்கள்ட்ட எதுவும் கேட்கவும் முடியாது, அவர்களால் எதுவும் செய்யவும் முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். இப்ப அந்த நேரத்துல அந்த பின்பற்றியவர்கள் மற்றவைகளை அல்லாஹ்வுக்கு இணையாக ஆக்கி அவைகளை பின்பற்றினார்கள் அல்லவா, அவர்கள் சொல்லுவார்கள், லவ் அன்னலனா கர்ரத்தன் ஃபனதபர்ரஅ மின்ஹு கமா தபர்ரஉ மின்னா, நமக்கு இந்த உலகத்திலே திரும்பி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால், லவ் அன்னலனா கர்ரத்தன், எங்களுக்கு இந்த உலகத்திற்கு திரும்பி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் நன்றாக இருக்குமே. அப்படி இருந்தால் நாங்க இவர்களை விட்டும் ஒதுங்கிக் கொள்வோம். எப்படி அவர்கள் இன்று எங்களை விட்டும் ஒதுங்கி விட்டார்களோ. யாரை விட்டோம்? உலகத்துல யாரை ஏற்கனவே அல்லாஹ்வுக்கு இணையாக ஆக்கி வச்சு அவங்கள பின்பற்றினார்களோ, அவர்களை வணங்கி கொண்டிருந்தார்களோ, அவர்களை நம்பி இருந்தார்களோ, அவர் இன்னைக்கு ஒதுங்கி கொண்டாங்கல்ல. இத மாதிரி திரும்ப எங்களுக்கு உலகத்துல போறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருந்துன்னு சொன்னா அவர்களை விட்டு நாங்க இனிமேல் என்ன செய்வோம்? ஒதுங்கிக் கொள்வோம். அவர்கள் எங்களை விட்டு ஒதுங்கிக் கொண்டதை போல என்று இவர்கள் அந்த நேரத்தில் சொல்லுவாங்க. ஆனா அதை சொல்லி எந்த பலனும் இல்லை. கதாலிக யுரீஹிமுல்லாஹு அமாலஹும் ஹஸராத்தின் அலைஹிம், அவ்வாறே அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அவர்கள் செய்த உலகத்தில் செய்த காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு எதிராக அவர்கள் மீது கைசேதமாக காட்டுவான். இவர்களுக்கு கைசேதத்திற்குரியவையாக காட்டுவான். உலகத்தில் அவங்க செஞ்ச செயல்கள் அனைத்தும் இப்ப கைசேதத்திற்குரியவையாக இருக்கும். இப்ப கைசேதப்பட்ட எந்த பலனும் இல்லை. வமாஹும் பிகாரிஜீன மினன்னார், இவர்கள் நரக நெருப்பை விட்டும் வெளியேற முடியாது. நரக நெருப்பை விட்டு இப்ப வெளியேற முடியாது. எவ்வளவுதான் கை செய்தப்பட்டாலும் புலம்பினாலும் இப்ப வெளியேற முடியாது. இப்ப இந்த மக்கள் யாரு? முஷ்ரிக்குகள்ல சிலர் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் அல்லாதவைகளை அல்லாஹ்வுக்கு இணையாக ஆக்கினாங்க. அல்லாஹ்வுக்கு இணையாக ஆக்கி அவைகளால் நமக்கு பலன் தர முடியும் என்று நம்பினாங்க. அவைகளை வணங்கினாங்க. அவைகள் மீது அவைகளை பிரியப்பட ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ்வை பிரியப்படுற அளவுக்கு பிரியப்பட்டாங்க. இப்போ மௌத்தான பிறகு நாளை மறுமை நாள்ல அவைகள் எல்லாம் இவர்களை விட்டு ஒதுங்கிக் கொள்ளும். யாரையெல்லாம் இணையாக ஆக்கினாங்களோ எல்லாரும் இவங்களை விட்டும் ஒதுங்கிக் கொள்வாங்க. அந்த நேரத்துல இவர்கள் தாங்கள் யாரை பின்பற்றினாரோ அவர்கள்ட்ட போவாங்க, உதவி கேட்பதற்காக போவாங்க. அல்லாஹ் இன்னொரு இடத்துல சூரை இப்ராஹிம்ல சொல்லி காட்டுகிறான். فقال الضعفاء للذين استكبروا إنا كنا لكم تبعا فهل أنتم مغنون عنا من عذاب الله من شيء. அந்த பலகீனமானவர்கள் அவர்கள் யாரை பின்பற்றினார்களோ, அதாவது யார் தங்களை பெரிய மனிதர்களாக, தங்களை உயர்ந்தவர்களாக, தாங்கள் அல்லாஹ்வுக்கு இணையானவர்களாக கருதி கொண்டிருந்தார்களோ அப்படிப்பட்டவர்களிடத்துல இவர்கள் இந்த பலகீனமான மக்கள் யார் அவர்களை பின்பற்றி கொண்டிருந்தார்களோ, அவர்களுடைய சொல்ல கேட்டு நடந்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் போவாங்க. அந்த நேரத்துல போய் கேட்பாங்க, இன்னா குன்னாலக்கும் தபான், நாங்க உங்களைத்தானே பின்பற்றிக்கிட்டு இருந்தோம், நீங்க சொல்றதுதானே கேட்டு நடந்துகிட்டு இருந்தோம். பஹல்லன்து முகனூன அண்ணாமின் அதாபில்லாஹி மின் ஷை, இன்னைக்கு உங்களால அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து எதையாவது எங்களுக்கு கொஞ்சம் தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து எதையாவது கொஞ்சம் தடுக்க முடியுமான்னு கேட்பாங்க. காலு லவ் ஹதானல்லாஹு லஹதைனாக்கும், அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் எங்களுக்கு ஏதாவது வழியை காட்டினா உங்களுக்கும் நாங்க காட்டுறோம். அல்லாஹ் எங்களுக்கு ஏதாவது வழி காட்டினா, இந்த வேதனையிலிருந்து நாங்க விடுவித்துக் கொள்வதற்கு, நாங்க தப்பிப்பதற்கு ஏதாவது வழியை காட்டினா உங்களுக்கு நாங்களும் வழிகாட்டுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க நரக நெருப்பை விட்டு வெளியே போக முடியாது, நரக நெருப்பத்திலிருந்து தப்பிக்க முடியாது. அவங்களே தப்பிக்க முடியாத பொழுது இவர்களுக்கு எங்க போய் வழிகாட்டுறது? இவங்களை எப்படி தப்பிக்க வைக்கிறது? இவர்களால எதுவும் முடியாது.
அதே போல இன்னொரு வசனத்துல அல்லாஹ் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், வையதஹாஜூன ஃபின்னார், நரகத்திலே இவர்கள் ஒருவரை சந்தித்து ஒருவருக்கொருவர் வாதாடி கொண்டு தர்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது சொல்லுவாங்க, அந்த பலகீனமானவர்கள் யார் பிறரை அல்லாஹ்வுக்கு இணையாக ஆக்கி அவை அவர்களுக்கும் சக்தி இருக்கிறது என்று நம்பினாங்களோ அப்படிப்பட்ட அந்த பெருமை அடித்தவர்களை இடத்தில் கேட்பாங்க, இன்னா குன்னாலகும் தபான், உங்களைத்தான் நாங்க பின்பற்றினோம், பகலன்ட்டு முதனோன் அண்ணா நசீபம் என்னன்னார், நரக நெருப்பிலிருந்து எதையாவது கொஞ்சமாவது உங்களால தடுக்க முடியுமான்னு கேட்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, காலல்லதி நஸ்தக்பரு, அந்த பெருமை அடித்து தெரிந்தவர்கள் தங்களை பெரிய ஆளாக தங்களை உயர்வாக அல்லாஹ்வுக்கு நிகராக கருதி கொண்டிருந்த அந்த பெருமை அடித்தவர்கள் சொல்வார்கள், இன்னா குல்லுன் ஃபீஹா, நாம எல்லாருமே ஒரே இடத்துல தான் இருக்கிறோம், நம்ம எல்லாமே இங்க என்ன செய்யறோம், ஒன்னாத்தான் இருக்கிறோம், ஒரே இடத்துல இருக்கிறோம். இன்னல்லாஹ் கத் ஹக்கம பைனல் இபாத், அல்லாஹ் அடியார்களுக்கு மத்தியில தீர்ப்பு வழங்கிட்டான், இனிமேல ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லாஹ் தீர்ப்பு வழங்கிட்டான், இனிமேல நாம ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த நரகவாதிகள் என்ன செய்வாங்க, அந்த மலக்குமார்களிடத்துல போய் சொல்லுவாங்க, காலல்லதீன பின்னார், நரகத்துல உள்ளவங்க போய் சொல்லுவாங்க, இம்மசனத்தி ஜஹன்னம், நரகத்தினுடைய அந்த பாதுகாவலர் இருக்கிறாங்கல்ல அவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க, உதுவு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பிடத்துல துஆ செய்யுங்க, இஃபஃபிஃப் அன்னா யௌமம் மினல் அஸாப், எங்களை விட்டும் கொஞ்சம் ஒரு நாள் வேதனையை அல்லாஹ் லேசாக்கணும், ஒரு நாளாவது எங்களை விட்டும் வேதனை லேசாக்குறதுக்கு உங்க ரப்பிடத்துல போய் துஆ செய்யுங்க சொல்லுங்க அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அப்ப அந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்க, நரகத்தினுடைய பாதுகாவலர்கள் சொல்லுவாங்க, ஆளு அவரம் தக்கு தஹதீக்கும் ருசுலுக்கும் பில் பையினாத், உங்களிடத்துல உங்களுடைய தூதர்கள் உங்கள் பக்கம் அனுப்பப்பட்ட தூதர்கள் ஆதாரங்கள்லாம் கொண்டு வந்து சமர்ப்பிக்கலையா? உங்கள்கிட்ட அனுப்பப்பட்ட தூதர்கள் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஆதாரங்களை எல்லாம், அல்லாஹ் ஒருவன் தான், அவனைத்தான் வணங்க வேண்டும், அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, அவனிடத்தில் தான் அனைத்தையும் கேட்க வேண்டும், அவனை தவிர வேறு யாரிடத்திலும் கேட்கக்கூடாது, அவன் ஒருவனுக்குத்தான் எல்லா சக்தியும் இருக்கிறது, அவனை தவிர வேறு யாருக்கும் எந்த சக்தியும் இல்லை என்றெல்லாம் அந்த தூதர்கள் உங்களுக்கு வந்து சொல்லலையா, வரலையா அப்படின்னு அந்த வழக்குமார்கள் கேட்பாங்க. காலு பலா வந்தாங்க, அவங்க சொல்லுவாங்க, அம்மா வரத்தான் செஞ்சாங்க, நாங்க கேட்காம விட்டுட்டோமே, நாங்க கேட்கல. காலு ஃபதுஉமா துஆஉல் காஃபிரீன இல்லா ஃபீ ضلال, அப்பொழுது அந்த மலக்குமார்கள் சொல்வார்கள், நீங்களே அல்லாட்ட கேளுங்க, நீங்களே, நாங்கள்லாம் போய் கேட்க முடியாது, நாங்க யாருக்காவடியும் கேட்க முடியாது, அதனால நீங்களே போய் கேளுங்க. ஃபதுஉமா துஆஉல் காஃபிரீன இல்லா ஃபீ ضلال, காஃபிர்களுடைய துஆ வழிகாட்டிலே தவிர இருக்காது, அதுக்கு எந்த பலனும் இருக்காது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். மேலும் சொல்லுகிறான், யௌமலா யன்ஃபஉ ஸாலிமீன மஅதிரத்துஹும், அநியாயக்காரர்களுக்கு அவர்களுடைய தங்கடங்கள் எந்த பலனையும் தராது. அங்க போய் மன்னிப்பு கேட்கறது, அல்லாஹ் என்னை மன்னிச்சுக்க, நாங்க தெரியாம செஞ்சிட்டோம் அப்படின்னு அங்க போய் கை செய்தப்பட்டு மன்னிப்பு கேட்கறதுனா எந்த பலனையும் தராது. வலஹுமுல் லஅனத்து வலஹும் சூஉத்தார், அவர்களுக்கு சாபம் இருக்கிறது, மேலும் அவர்களுக்கு சூஉத்தார், அதாவது கெட்ட தங்குமிடம் ஒதுங்குமிடம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இது சொல்லி காட்டி இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், இந்த மாதிரி இது கதாலிக யுரீஹிமுல்லாஹு அமாலஹும் ஹஸராத்தின் அலைஹிம், அல்லாஹ் அவர்கள் மீது அதை என்ன செய்வான், அந்த கை சேதமாக அவருடைய செயல்களை எல்லாம் காட்டுவான். நாம் செஞ்ச செயல்கள் எல்லாம் இப்படி செஞ்சிட்டோமே என்று வருந்துவார்கள், அந்த நேரத்தில் கை செய்தப்படுவார்கள், நான் இப்படி தப்பு செஞ்சுட்டேனே, இந்த தப்பு இந்த நேரத்தில் இப்படி செஞ்சுட்டேனே, சொன்னாங்களே நான் கேட்கலையே அப்படின்னு என்ன செய்வாங்க, அந்த நேரத்தில் கை செய்தப்படுவார்கள். அவர்கள் நரகத்துக்குள்ள போன பிறகு கை செய்தப்பட்டு எந்த பலனும் இல்லை. உமாஹும் பிகாரிஜீன மினன் நார், அவர்கள் நரக நெருப்பை விட்டும் வெளியேற முடியாது. அல்லாஹ் சொல்றார், நரக நெருப்பை விட்டு எந்த நிலையிலும் வெளியேறக்கூடியவர்களாக இல்லை என்று சொல்கிறார். அப்ப நரகத்துக்குள்ள போன பிறகு வெளியேறுவது என்பது முடியாத ஒரு காரியம். ஆனால் ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் என்றாவது ஒரு நாள் நரகத்தை விட்டு வெளியேற்றப்படுவார்கள். அவர்கள் பரிசுத்தப்படுத்தப்பட்டு அவர்களுடைய பாவங்களுக்கு தண்டனை அளிக்கப்பட்டு வெளியேற்றப்படுவார்கள். அவர்கள் என்றாவது ஒரு நாள் சொர்க்கத்துக்கு வரத்தான் செய்வார்கள். ஆனால் இவர்கள் கை செய்தப்படக்கூடிய அந்த நேரத்தில் அந்த கை செய்தப்படுவதனால் எந்த பலனாவது ஏற்படுமா அப்படின்னு சொன்னா எந்த பலனும் அப்ப ஏற்படாது, அங்க எதுவுமே செய்ய முடியாது. அப்ப
அல்லாஹ்வுக்கு முன்னால எல்லாரும் போய் நிறுத்தப்படுவோம். வலவ் தரா இதில் முஜ்ரிமூன நாகிசு பிர்ஊசிஹிம், வலவ் தரா இதில் முஜ்ரிமூன நாகிசு பிர்ஊசிஹிம், எல்லா குற்றவாளிகளும் பாவிகளும் அல்லாஹ்வுக்கு முன்னால வெட்கி தலை குனிந்து நிற்கும் பொழுது அப்ப என்ன சொல்லுவாங்க? யா அல்லாஹ், எங்களை உலகத்துக்கு திருப்பி அனுப்பி வை, எங்களை அனுப்பி வை, நாங்க நல்ல முறையில் செய்கிறோமே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இந்த நேரத்துல யாருக்கும் அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடையாதுன்னு மறுத்து. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப நாம செய்யக்கூடிய செயல்கள், நாம ஒரு தவறு செய்கிறோம், பாவம் செய்கிறோம், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய செயலை செய்கிறோம் அல்லது அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறோம் அப்படின்னு சொன்னா, இப்போ நாம அந்த நேரத்தில் நம்முடைய கண்களுக்கு முன்னால் என்ன சிந்தனை கொண்டு வரணும்னா, நாளைக்கு அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் நிறுத்தப்படுவோம். அந்த நேரத்தில் இதற்கு என்ன பதில் சொல்லுவோம்? அல்லாஹ் நாளைக்கு கேள்வி கேட்கும்போது என்ன பதில் சொல்லுவோம்? அல்லாஹ்வுக்கு முன்னால வெட்கி தலை குனிந்து நிற்க வேண்டிய நிலை ஏற்படுமே. வலவ் தரா இதில் முஜ்ரிமூன நாகிசு, அல்லாஹ் சொல்லிட்டான், தலை குனிந்து வெட்கி தலை குனிந்து நிற்பார்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால், அதை நீங்கள் பார்க்கும் பொழுது என்று நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான். அப்போ நாம வெட்கி தலை குனிந்து நிற்க கூடாது. நாம இன்னைக்கு உலகத்துல சொல்லுவோம், யாருக்கு முன்னாடி நாம கைவிட்டு நிற்க வேண்டிய நிலை வந்துடக்கூடாதுப்பா, நம்ம ஏன் அவனுக்கு முன்னாடி அப்படி போய் வெட்கி தலை குனிந்து நிற்கணும், நாம ஏன் அந்த தப்பை செய்யணும் அப்படின்னு உலகத்துல சொல்றோம். இதே நிலை அல்லாஹ்விடத்தில் நாளைக்கு மறுமையில் வரும். அந்த நிலை நமக்கு மறுமையில வந்துவிடக் கூடாது என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்றாங்க, அதற்கு அடுத்த வசனத்துல யா அய்யுஹன் நாஸ், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, குலு மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபா, நீங்கள் பூமியில் உள்ளவற்றிலிருந்து ஹலாலானவற்றை, சுத்தமானவற்றை நீங்கள் சாப்பிடுங்கள், சுத்தமான ஹலாலானவற்றை சாப்பிடுங்கள். வலா தத்தபிஉ குதுவாதி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சோடுகளை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். இன்னஹு லகும் அதுவும் முபீன், நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப முஷ்ரிக்குகளுடைய செயல்களை பற்றி முன்னாடி சொல்லிட்டு வரான். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர். இப்ப அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வால் ஹலாலாக்கப்பட்டதை சிலதை ஹராம் என்று கருதுவாங்க. அவைகளை என்ன செய்யறாங்க, சில பிராணிகளை அவர்களுடைய அந்த சிலைகளின் பேர்ல நேர்த்தி செஞ்சு விட்டுறாங்க, அல்லது அவர்கள் எதையாவது ஒன்றை தெய்வம் என்று நினைத்து வணங்குறாங்க, அதன் பேர்ல நேர்த்தி செஞ்சு விட்டுறாங்க. விட்டுட்டு கடைசியில அவைகளிலிருந்து பலனடைவது நமக்கு ஹராமாக இருக்கிறது என்று நினைக்கிறாங்க. அவைகளிலிருந்து, அந்த பிராணிகளிலிருந்து பலனடைவது, உதாரணமாக அவர்கள் ஏதாவது ஒரு சிலைக்காகவே நேர்த்தி செஞ்ச ஒரு மாடு இருக்கிறது, ஆடு இருக்கிறது, அவைகளிலிருந்து பால் கறந்து குடிப்பது நமக்கு ஹராமோ. இரண்டாவது, அப்படி செய்யக்கூடிய செயலை இது அல்லாஹ்வுக்கு திருப்தி, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு செயல் என்பதாக அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார். இப்படி அவர்கள் நம்ப வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப அப்படி ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். இப்ப இந்த மாதிரி அவர்கள் செய்யறதுனால அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ் எதையெல்லாம் ஹலாலாக்கினானோ அவைகளை நீங்கள் என்ன செய்யுங்க, குசியுங்கள், சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான். ஏன்னா ஹலால் ஹராம் இவைகளை ஹலாலாக ஆக்குவதற்குரிய உரிமையும் ஹராமாக்குவதற்குரிய உரிமையும் அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் இருக்கிறது, வேறு யாருக்கும் இல்லை. ஹலாலாக்குவதற்குரிய உரிமை, ஹராமாக்குவதற்குரிய உரிமை யாருக்கு இருக்கிறது? அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. வேறு யாரும் எதையும் ஹலாலாக்கவும் முடியாது, ஹராமாக்கவும் முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு தடவை என்ன செஞ்சாங்க, ஒரு சமயத்துல கோபத்துல சொன்னாங்க, இனிமேல் நான் தேனை சாப்பிட மாட்டேன், தேனை நான் ஹராமாக்கி கொண்டேன்னு சொன்னாங்க. தேனின் மீது ஹராம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, நான் தேன் சாப்பிடுவது எனக்கு ஹராம்னு சொன்னாங்க. இப்ப அல்லாஹ் தஆலா உடனே ஆயத்தை இறக்குனான். என்ன ஆயத்தை இறக்குனா, யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக தப்தகி மர்லாத அஸ்வாஜிக, உங்களுடைய மனைவிமார்களை திருப்திப்படுத்துறதுக்காக அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஏன் ஹராமாக்குறீங்க அப்படின்னு கேட்டான். மனைவிமார்களை திருப்திப்படுத்துறது, மனைவிமார்களுக்கு எதிர ஒரு பிரச்சனை. ஒரு மனைவி சொல்லிட்டாங்க, ஒரு வீட்டுல போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேன் சாப்பிட்டு வந்தத இந்த மனைவி என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து என்ன இந்த மாதிரி துர்வாடை அடிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இதை வச்சு ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க, இனிமேல் நான் தேன் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால அல்லாஹ் என்ன செஞ்சான், உடனே ஆயத்தை இறக்கணும். அப்ப நபிக்கு கூட உரிமை கிடையாது, என்ன
அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராமாக்குவதற்கோ ஹராமாக்கியதை ஹலாலாக்குவதற்கோ நபிக்கும் கூட உரிமை கிடையாது. நபி நமக்கு கொடுத்த ஷரியத் மார்க்கம் என்பது இருக்கிறது, இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், நபியினுடைய மார்க்கம் அல்ல. இது ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கம் அல்ல. இந்த மார்க்கம் யாருடைய மார்க்கம்? தீன், அல்லாஹ்வுடைய தீன். அல்லாஹ்வுடைய தீன்ல கை வைப்பதற்கு, அதுல கூடுதல் குறைவு செய்வதற்கு, அதுல முன்பின் ஆக்குவதற்கு நபிமார்களுக்கும் உரிமை கிடையாது. எந்த நபியும் தாங்களாக எதையும் அதுல செய்ய முடியாது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நபி அவர்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ, செய்து காட்டினார்களோ, அவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து சொல்லப்பட்டதுதான், உத்தரவிடப்பட்டதைத்தான் அவர்கள் செய்து காட்டுவார்கள், சொல்லுவார்கள். அதனால குர்ஆன்ல இல்லாத எத்தனை விஷயங்களை நபி சொல்லி இருக்கிறார்களோ அவைகள் யாருடைய புறத்திலிருந்து உள்ளது? அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து சொல்லப்பட்ட உத்தரவுகள் தான். ஹதீஸ்கள் என்பதும் அதுக்கு அரபியில சொல்லுவாங்க கைர மத்லூப். முஹத்திஸீன்கள், ஹதீஸ்களை வல்லுநர்கள் சொல்லுவாங்க வஹீ கைர மத்லூப், அதாவது ஓதப்படாத வஹி. அதற்கு பேர் ஹதீஸ்கள். நபி அவர்களால் சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு பேருனா குர்ஆன் ஓதப்பட்ட வஹி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்ட்ட ஓதி காட்டினாங்க, அந்த வஹிக்கு பேரு குர்ஆன். ஹதீஸ்கள் என்ன? வஹீ கைர மத்லூப், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் ஓதப்படல, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒன்று தனிப்பட்ட முறையில ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதாவது வழக்குமார் மூலமா தனிப்பட்ட முறையில் சொல்லியிருப்பான், அல்லது அவங்க உள்ளத்துல அல்லாஹ் போட்டிருப்பான், அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்திருக்கும். அதுதான் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் ஹதீஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஹலால் ஹராம் ஆக்குவதற்கு வேற யாருக்கும் உரிமை கிடையாது, அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது. அதனால அல்லாஹ் அங்க சொல்றான், ஹலால் சுத்தமான ஹலாலானவற்றை, பூமியில உள்ள சுத்தமான ஹலாலானவற்றை நீங்கள் புசியுங்கள். இதுல ஷைத்தானுடைய அடிச்சோடுகளை பின்பற்றாதீர்கள். ஷைத்தான் உங்களுக்கு என்னென்ன ஆலோசனைகள் சொல்லுகிறானோ, என்னென்ன வழிமுறைகளை சொல்லுகிறானோ அவைகளை எல்லாம் நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, பின்பற்றி விடாதீர்கள் என்று சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாவது ஷைத்தான் உங்களுக்கு என்ன செய்வான்? ஆலோசனைகளை சொல்லுவான். அவ்வப்பொழுது சில ஆலோசனைகளை உங்களுக்கு சொல்லுவான். அதான் அவன் சொல்லக்கூடிய ஆலோசனை இருக்கிறது, அவைகள் எப்படி இருக்குன்னு சொன்னா நல்லது மாதிரி தான் தெரியும், நல்லது மாதிரி தான். அல்லாஹ் சில விஷயங்களை சாப்பிடுவதற்கு அனுமதித்திருக்கிறான். ஷைத்தான் நம்ம உள்ளத்துல போடுவான், அதெல்லாம் சாப்பிடாதப்பா, இது சாப்பிடக்கூடாது, நீ சாப்பிடாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. அதாவது ஒன்று உடல் ரீதியான பாதிப்புகள் காரணமா சாப்பிடாம இருக்கிறோம், அது வேற விஷயம். ஆனால் இது சாப்பிடுறது உனக்கு மார்க்கத்திற்கு ஆகாது என்ற ரீதியில ஷைத்தான் உள்ளத்துல நமக்கு என்ன செய்வான்? போடுவான், ஊசலாட்டங்களை போடுவான். இப்ப இப்படியான ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் இருந்தா முதல்ல நீங்க பாருங்க, அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறானா இல்லையா? அல்லாஹ் ஹலாலாக்கி இருந்தா நம்ம என்ன செய்யக்கூடாது? அத ஹராம் என்று நினைக்க கூடாது, அதை சாப்பிடக்கூடாது என்று நாம் ஒதுக்கக்கூடாது. நம்முடைய உடலுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை, நமக்கு அதன் மேல விருப்பம் இல்லை, அதனால சாப்பிடணுங்கிறது வேற விஷயம். ஆனால் ஷரியத் ரீதியாக அதை என்ன செய்யக்கூடாது? மார்க்க ரீதியாக ஹராமாக ஆக்கிவிடக் கூடாது. அதனால அல்லாஹ் சொல்றான், ஷைத்தானுடைய அடிச்சோடுகளை பின்பற்றாதீர்கள். ஷைத்தான் என்ன சொன்னாலும் நமக்கு நல்லது மாதிரி பல விஷயங்களை காட்டுவான். ஆனா அவன் இன்னகுலக்கும் அதுவும் முபீன், உங்களுக்கு பகிரங்கமான விரோதி அவன். இது நல்ல முறையில உள்ளத்துல பதிய வச்சுக்கங்க. ஷைத்தான் உங்களுக்கு அல்லாஹ் ரசூல் சொல்லாத எந்த விஷயத்தை அவன் காட்டினாலும், எதை சொன்னாலும் நல்லது மாதிரி தெரியலாம். இது நல்லது மாதிரி தெரியலாம். நல்லதாக தெரிஞ்சாலும் அது ஷைத்தானுடைய வழிகாட்டுதலாக இருக்கும். எனவே அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை உறுதி செய்துவிட்டுத்தான் அந்த செயலை செய்யணும். மார்க்கத்தில் எந்த செயலை செய்யறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு ஆகமாக்கி தந்திருக்கிறார்களா அல்லது தடை செய்திருக்கிறார்களா? நமக்கு நல்லது மாதிரி தெரியுது, நல்லாத்தானே இருக்குது, இதனால நமக்கு முன்னேற்றம் தானே ஏற்படும். இன்னைக்கு வட்டியை அழகாக்கி காட்டப்படுகிறது. வட்டிக்கு வாங்கி வியாபாரம் செஞ்சா பொருளாதாரத்துல பெரிய முன்னேற்றம் அடையலாம். நாம் சும்மா இருக்கிறதுக்கு அவன் கடன் கொடுக்கறான், பேங்க்காரன் லோன் கொடுக்கறான், வாங்கி நாம வியாபாரம் தானே செய்ய போறோம். அந்த வியாபாரத்துல லாபம் அடைஞ்சா நமக்கு நல்லதானே, நம்ம முன்னேற்றத்திற்கு தானே வழியை சொல்லி தராங்க. நம்முடைய முன்னேற்றத்திற்கு தானே வெளிரங்கத்துல அப்படித்தான் காட்டப்படுது. நம்முடைய முன்னேற்றத்திற்கு தானே வழி சொல்லி தராங்க அப்படின்னு காட்டப்படும். ஆனால் அசல்ல வட்டி என்பது ஹராமானது என்பதை அல்லாஹ் தெளிவாக குர்ஆன்ல சொல்லிட்டான். வட்டி எந்த விதத்தில் வந்தாலும் ஹராம் தான். அப்ப இதெல்லாம் என்ன சொன்னா, ஷைத்தான் நமக்கு அத ஹலால் மாதிரி காட்டுவான். அதற்கு பல விளக்கங்களை சொல்லிடுவான். ஷைத்தான் விளக்கம் சொல்லுவான் நமக்கு. மனிதர்கள் சொல்றாங்களா இல்லையா?
அல்லாஹ் ரசூல் சொல்லாத பல விளக்கங்கள்ல ஷைத்தான் நம்ம உள்ளத்துல போடுவான். அதை ஹலால் மாதிரி ஆக்குவதற்குரிய விளக்கங்களை போடுவான். அப்ப அப்படி விளக்கங்களை எல்லாம் ஷைத்தான் சொல்லுவான். அவன் கொண்டு போறது எதுக்காகன்னு சொன்னா, உங்களுக்கு நல்லா காட்டி கூட்டிட்டு போறது எதுக்காக சொன்னா, அவங்களை நரகத்துக்குள்ள தள்ளுவதற்காக வேண்டிதான். உங்களுக்கு எல்லாத்தையும் நன்மையாக காட்டி நல்லதாக காட்டி எங்க கூட்டிட்டு போவான்? ஆடு அறுக்கிற இடத்திற்கு பச்சை புல்ல காட்டி கூட்டிட்டு போற மாதிரி ஷைத்தான் நமக்கு அந்த புல்ல காட்டி காட்டி கூட்டிட்டு போய் கடைசியில தள்ளி சொல்லுவான், பலா தலூமூனி வலூமு அன்ஃபுஸக்கும், நரகத்துக்குள்ள தள்ளிட்டு சொல்லுவான், இப்ப என்னை பழிக்காதீர்கள், உங்களை நீங்களே பழிச்சுக்குங்கன்னு சொல்லிடுவான். என்னப்பா கூப்பிட்டு வந்து இப்படி விட்டுட்டீங்க அப்படின்னு கேட்டா, என்னையே பழிக்காதீங்க, என்னையே திட்டாதீங்க, உங்களை நீங்களே திட்டிக்கிங்க, உங்களுக்கு என்ன அறிவு இல்லையா? நான் சைத்தான்னு தெரியுதுல, அல்லாஹ்ட்ட சபதம் எடுத்துட்டு வந்திருக்கேன், எல்லாத்தையும் நரகத்துல தள்ளுவேண்டு சபதம் எடுத்து வந்தவன்ட்டு தெரியுது. அப்படி இருந்து என்னை பின்பற்றினீங்களா, நீங்க உங்களை தான் பழிச்சுக்கணும், உங்களை நீங்களே நீங்க நினைச்சிங்க திட்டிக்கிங்கன்னு சொல்லிட்டு போயிடும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால நாம செய்யக்கூடிய செயல்கள் உலகத்துல மற்றவங்க செய்யறாங்க, அவங்க செய்யறாங்க, இப்படி செய்யறாங்க, புதுசா நல்ல முன்னேற்றத்திற்கு வழி சொல்றாங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வரும். இப்ப என்ன செய்யணும்னா, இது மார்க்கம் அனுமதித்திருக்கிறதா இல்லையா, மார்க்கத்துல தெளிவான வழிகாட்டுதல் அதற்கு இருக்கிறதா இல்லையா, குழப்பமான நிலையில இருக்கிறத கூட தவிர்த்து கொள்ளணும். ஏண்டா நபி அவங்க சொல்லிட்டாங்க, அல் ஹலாலு பையினும் வல் ஹராமு பையினும் பைனஹுமா முஸ்தபஹ. ஹலால் தெளிவாக இருக்கிறது, ஹராமும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு இடையில சில விஷயங்கள் குழப்பமானவைகளாக இருக்கும். அந்த குழப்பமானவைகளை செய்ய ஆரம்பிச்சுட்டோம்னு சொன்னா கடைசியில் அதற்கு ரசூலுல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்லி காட்டினாங்க. என்ன உதாரணம் சொன்னா, ஒரு ஆடு அல்லது ஆடோ மாடோ கால்நடைகள் என்ன செய்யுது, அதனுடைய எல்லைக்குள் மேய்ந்து கொண்டே இருக்கு. ஒருத்தர் அவருடைய எல்லைக்குள்ள விட்டுருக்கிறார். அந்த எல்லைக்குள்ள இருக்கிறவரை அது ஹலால் மாதிரி ஹலால் தான், பியூர் ஹலால். இப்ப என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, அது தன்னுடைய எல்லையினுடைய ஓரத்துக்கு போகுது. அதற்கு அடுத்தவர்களுடைய எல்லை ஆரம்பமாகுது, அடுத்தவர்களுடைய வயல்வெளி இருக்கிறது, அடுத்தவருடைய பயிர்கள் இருக்கிறது. இப்ப அந்த ஓரத்துக்கு போகும்போது என்ன செய்யணும், அதான் முஸ்தபஹ, சந்தேகத்திற்கிடமாக ஆகக்கூடியது. இப்ப இந்த நேரத்திலே எச்சரிக்கையாக இருக்கணும், அது அந்த பக்கம் போகாத மாதிரி பாதுகாப்பு. இல்லைன்னா பட்டுன்னு போய் என்ன செய்யுங்க, காய வச்சிடும், அடுத்தவங்களுடைய பயிர்ல காய வச்சிடும். கொஞ்ச நேரம் தான், ஒரு செகண்ட் தான் போறதுக்கு. இதே மாதிரி அந்த எல்லைக்கு போகக்கூடியவர்கள் கடைசியில் எங்க போய் விழுவாங்க, அந்த சந்தேகத்துக்கு இடமானவைகள்ல போறவங்க ஹராம்ல போய் விழுந்துருவாங்க அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்லி நபி அவங்க சொல்லி காட்டினாங்க இந்த கருத்து. அப்ப அதனால நாம என்னன்னு சொன்னா, தெளிவாக ஹலால் ஹராம்னு தெரிஞ்சதை பின்பற்றி நடக்கணும். சந்தேகத்திற்கு இடமானவைகளை சந்தேகமா இருக்குதா தெளிவுக்கு கேட்கணும், இல்ல யார்கிட்ட மார்க்கத்தை நல்ல முறையில் அறிஞ்சவங்கள்ட்ட கேட்கணும், இது ஹலாலா ஹராமான்னு கேட்கணும். அவங்க தெளிவா சொன்ன பிறகு அதை செய்யலாமா செய்யக்கூடாதுங்கிற முடிவுக்கு வரணும். நாமளா என்ன செய்யக்கூடாது, நல்லா தானே இருக்குதுன்னு போயிடக்கூடாது எந்த விஷயத்திலும். ஏன்டா அது ஷைத்தானுடைய தூண்டுதல். அப்ப அடுத்து அல்லாஹ் சொல்றா, இன்னமா யஅமுருக்கும், ஷைத்தான் உங்களை தூண்டுவதெல்லாம், உங்களுக்கு உத்தரவிடுவதெல்லாம் பிஸ்ஸூஇ, கெட்டதை கொண்டும், அல் ஃபஹ்ஷா, அருவருப்பான செயலை கொண்டுதான் உங்களுக்கு உத்தரவிடும். அவன் சொல்லக்கூடிய உத்தரவுகள் எல்லாம் மேல நல்ல தேன் பூசப்பட்டு இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ள என்ன இருக்கும், கெடுதியும் அருவருப்பான செயல்களும் தான் இருக்கும். அதனால ஷைத்தான் பின்பற்ற வான் தக்கூலு அலல்லாஹி மாலா தஅலமூன், நீங்க அறியாதவற்றையெல்லாம் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே நீங்கள் சொல்வதையும் அவன் உத்தரவிடுவான். அல்லாஹ்வுடைய விஷயத்துல உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் சொல்ல வைப்பான். உங்களுக்கு எதுவுமே தெரியாது அல்லாஹ்வை பற்றி, ஆனா அவன் சில விஷயங்களை சொல்ல வைப்பான். அல்லாஹ்வுடைய விஷயத்துல எது கூடாதோ அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம், எது மார்க்கத்தில் இல்லையோ அதையெல்லாம் அல்லாஹ்வை பற்றியும் சொல்ல வச்சிருவான், அதையும் நம்ப வைப்பான் மீது. அதனால நீங்க எச்சரிக்கையாக இருங்க என்று நபி அவர்கள் அல்லாஹு தஆலா இந்த வசனத்துல சொல்லி காட்டுகிறான். அதனால ஷைத்தானுடைய அடிச்சுவட்டை அறவே பின்பற்றி விடாதீர்கள். அல்லாஹ் எதையெல்லாம் ஹலாலாக்கி இருக்கிறானோ அதையெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க, ஆகமாக்கி கொள்ளுங்கள் என்பதாக நாம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மனிதனுடைய உள்ளத்துல ஷைத்தான் சில ஊசலாட்டங்களை போடுவான், இன்னொரு மலக்குமார்களும் சில ஊசலாட்டங்களை போடுவாங்க. ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தினுடைய பிரதிபலிப்பு என்னவா இருக்கும், அதாவது தீய செயல்களை செய்வதில் உள்ள பலன்கள், அதுல என்னென்ன நன்மைகள் இருக்கிறது அப்படிங்கிறத காட்டுவதாக. கெட்ட செயல்
மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத செயல். ஆனா அந்த செயல்ல என்னென்ன பலன்கள் எல்லாம் உலக ரீதியாக இருக்கிறது அப்படிங்கிறது பூரா என்ன செய்வான், உள்ளத்துல போட்டுருவான். இதுல என்னென்ன பலன்கள் இருக்குது, பயன்கள் இருக்கிறது, இதை எப்படி நீ விடலாம், உலகத்துல பலன் கிடைக்கக்கூடியது அப்படின்னு அந்த பலன்களை காட்டுவோம். ஆனா அதே மாதிரி உண்மையை பொய்ப்படுத்துவதற்கு உரிய விஷயங்களையும் உள்ளத்துல போட்டுருவோம். அதுவெல்லாம் சரியில்லைங்க, அதுதான் தப்பு, அவங்க சொன்னதுதான் தப்பு, இதுதான் சரி அப்படின்னு என்ன செய்வான், போட்டுருவான். ஆனா மலக்குமார்கள் போடக்கூடிய, உள்ளத்துல போடக்கூடிய அந்த எண்ணங்கள் இருக்குதுல, இது நன்மையான செயல்களை பற்றியதாக இருக்கும், அல்லாஹ்வுடைய வாக்குறுதியின் மீது உள்ளதாக இருக்கும். இவைகளை உண்மைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் மலக்குமார்களுடைய புறத்திலிருந்து வரக்கூடியது. அதனால உள்ளத்துல அல்லாஹ் ரசூலுடைய புறத்திலிருந்து உள்ள விஷயங்கள் நம்முடைய உள்ளத்துல எண்ணமாக வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை பின்பற்றி நடக்கணும். அதுக்கு மாற்றமானவைகள் நல்லதாக எவ்வளவுதான் நல்லதாக தெரிஞ்சாலும் சரி, இதனுடைய பலன்கள் எவ்வளவுதான் 100க்கு நல்லதாக தெரிஞ்சாலும், எல்லா மக்களும் அதை பின்பற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும், ஆனால் அல்லாஹ் ரசூல் அதை தடுத்திருக்கிறார்கள் சொன்னாங்க, எவ்வளவு பலன் தரக்கூடியதாக இருந்தாலும் இது ஷைத்தானுடைய புறத்திலிருந்து உள்ளது என்று நாம் அதில் எச்சரிக்கையா இருந்து அதை விட்டு தவிர்த்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் கடைசியா சொல்றான். அவன் உத்தரவிடுவது பூராமே இதுதான், கெட்டதையும் அருவருப்பானதையும் தான் உத்தரவிடுவான். அவன் அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமானதான் உங்கள்ட்ட நம்ப வைப்பான். அதனால் நீங்க என்ன செய்யாங்க, ஷைத்தான்களை அடிச்சு விட்ட பின்பற்றி விடாதீர்கள். ஏனென்று சொன்னால் அதனுடைய விளைவு கடைசியா நரகத்தில் கொண்டு தள்ளுவதாக இருக்கும். எனவே இந்த ஷைத்தானுடைய விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்தை முடிக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களை முழுமையாக நம்புவதற்கும், ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டங்கள், அவனுடைய தூண்டுதல்கள் அனைத்தை விட்டும் நம்மை நாம் தற்காத்துக் கொள்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.